சீமான், அன்புமணி ராமதாஸ், பிரேமலதா விஜயகாந்த் இவங்கெல்லாம் வந்து இப்ப இந்த அரசியல் களத்தை அந்த அரசியல் நீரோட்டத்துல எங்கேயோ பின்னாடி ஓடி வந்துகிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஏன்னா இப்ப திமுக, விஜய், எடப்பாடி பழனிசாமி, செங்கோட்டையன், அண்ணாமலை இதை நோக்கி அரசியல் களம் போயிட்டு இருக்கு. நடுவுல தன்னை நிலைநிறுத்திக்கிறதுக்கு அவங்களாரும் போராட்ட களத்துல இருக்கிறாங்க, அரசியல் களத்துல இருக்கிறாங்க. ஆனாலும் வந்து கூட்டணியில தான் வச்சாதான் அவங்களுக்கு எல்லாம் ஒரு வாய்ப்புன்ற மாதிரி ஒரு நிலைப்பாட்டில் தான் இருக்கிறாங்க இப்போ. பட் சீமான் வந்து நான் எப்படி பார்த்தாலும் கூட்டணி வைக்க போறது இல்லை, கூட்டணி வச்சாதான் வெற்றியா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு. இவங்களுடைய நிலைப்பாடெல்லாம் எப்படி இருக்கும்? இவங்களுடைய அரசியல் எதிர்காலம் அப்படின்றது எப்படி இருக்கும்? இல்ல, ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு தனி நிலைப்பாடு இருக்கு. இப்போ தேமுதிக பாத்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு சின்ன கசப்பெல்லாம் அதிமுகவோட இருக்காங்க. அந்த ராஜ்யசபா சீட் அப்படிங்கிற விஷயத்துல அவங்களுக்குள்ள சின்ன வருத்தம் இருக்கு. அது அடுத்த கட்டமா என்ன ஆகப்போது, ஒரு சமாதான பேச்சுவார்த்தை இருக்குமா, அது கொடுப்பாங்களா அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த கூட்டணி கணக்குகளுக்குள்ள வருவாங்க. தனி கட்சியாக அப்படின்னும் போது அவங்களுடைய செயல்பாடுகள் வழக்கம் போலதான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அது எந்த குறையும் இல்லை. பாமகவை பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா, ராமதாஸா இருக்கட்டும், அன்புமணியா இருக்கட்டும், தொடர்ந்து அறிக்கைகள் வருது. அரசுக்கு வலியுறுத்தல்கள், யோசனைகள், சில எதிர்ப்புகள், என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றது அவங்க தொடர்ந்து ஒரு அரசியல் வடிவத்துக்குள்ள எதை எப்ப பண்ணணுமோ அதை அவங்க தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுல வந்து குறைவில்லை. இப்ப இவங்களுடைய நகர்வுகள் எப்படி இருக்குன்றதை பொறுத்து இதை தீர்மானிக்கிற சக்தி இப்ப யார்கிட்ட இருக்குன்னா, அதிமுக பாஜக கூட்டணி அமையுமா இல்லையா அப்படிங்கறத பொறுத்து தான் அதுக்கப்புறம் இதுக்குள்ள இந்த அணிக்குள்ள வந்து தேமுதிக வருமா, பாமக வருமா அப்படிங்கிறது இருக்கு. பாமக வந்து இதுல வரும்னா இப்ப 2 கூட்டணியும் அமைக்கும் போது அவங்களுக்கு பெரிய சிக்கல் இல்லை. அப்ப ராஜ்யசபா சீட்டு வந்து பாமகவுக்கு இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற கேள்வியுமே இருக்கு. அப்ப அடுத்தடுத்த இந்த ஓராண்டு இருக்கு. இந்த ஓராண்டுக்கு இடையில இப்ப ஜூன் ஜூலைக்குள்ள வந்து ராஜ்யசபா சீட்டை வந்து இறுதி செய்யணும் அப்படின்னும் போது அந்த சீட்டு யாருக்கு போகுதுன்ற போதே பாமக எந்த கூட்டணிக்குள்ள இருக்கு அப்படிங்கிறது, எந்த கட்சிக்கு ஆதரவா இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். தேமுதிகவுக்கும் அதேதான். அந்த ராஜ்யசபா சீட்டு தான் இந்த 2 கட்சிகளுடைய நிலைப்பாட்டை கூறப்போகிற ஒரு இதா இருக்கு.